இந்த ஐம்புலன்களையும் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கர்ப்ப கிரகத்தில் போய் அதை பார்க்கும்போது இந்த மூன்றாவது கண்ணு தான் திறக்கப்படும். இட் இஸ் அ பிக் சயின்ஸ் பை இட் செல்ஃப். டெம்பிளுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே இதை சார்ந்து தான் போகிறது. இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் இந்த மூன்றாவது கண்ணோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஒரு அரிசி மாதிரி இருக்கும் அதோட ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். பட் அதுக்குள்ளே அன்கான்ஷியஸாக பொருள்தன்மையே இல்லாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. அதுக்குள்ளே பெரிய ரிசர்ச் இன்றைக்கி போயிட்டுருக்கு. சயின்ஸு என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க, அதை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சயின்ஸ் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த மூன்றாவது கண் ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஆக்டிவேட் ஆக ஆக அதை கிட்ட நெருங்க 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 நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிடுவீங்க. எந்த துறையில் இருந்தாலும் மிக உச்சத்துக்கு அடைவது உறுதி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூன்றாவது கண்ணை திறப்பதற்கு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. இது இயற்கையாகவே நீங்கள் செஞ்சு பழகலாம். பட் இது சித்தர்கள் சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸு வகுப்பில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக கற்றுக் கொடுக்குறோம். நினச்சி பார்க்க முடியாத பவர்ஃபுல் டெக்னிக்கு. இதை பண்ண 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 ரொம்ப சுலபமாக அதை மெட்டிகுலஸாக பயிற்சி பண்ணும் பொழுது அதுக்குள்ளே போக முடியும். நினச்சி பார்க்க முடியாத டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். எல்லளவும் சந்தேகம் இல்லை.